ஸ்கிரிப்ட் சொல்லியாச்சு சொல்லியாச்சு இதெல்லாம் சொல்லியாச்சு. அப்போ என்னதான் மேம் சொல்றது? இதுக்கு மேல நம்ம ஒன்னும் சொல்ல வேணாம். நம்ம ஆளுங்க தானே நம்மள இவ்ளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட பெஸ்ட் ஹாலிடேஸ் நம்ம கூட தான்? கரெக்ட் தானே? GT Holidays, South India's #1 travel brand. நீங்கள் ரெஃபரன்ஸ் குறிப்பிடும்போது பல தெலுங்கு கதாநாயகர்கள் குறிப்பிடுறீங்க, இவங்க வருவாங்க அவங்க வருவாங்கன்னு. அது மாதிரி தமிழ் கதாநாயகர்கள் யார் யாரெல்லாம் இருக்காங்க அவங்களையே சொல்ல மாட்டேங்க. எல்லாருமே அவங்கவுங்க ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் இருக்காங்க. ஸோ நான் விஜய் பற்றி உங்களுக்கு சொன்னேன். அவர் வந்து சில நேரத்தில் நம்மளே மிரட்டுவார். நான் ஒரு பேங்காக்கில் ஒரு போட் சேஸ் ஒன்று இருக்குது, அதில் வாட்டர் ஸ்கூட்டர் அவர் ஓடணும். ஸோ நான் இன்டீரியர் கூப்பிட்டு போகிறேன்னா இல்லை நான் ஓட்டுறேன் சார், நீங்கள் லைஃப் ஜாக்கெட் உள்ளே போகணும். நான் சேஃப்டி ரொம்ப ஜாக்கிரதையாக பார்ப்பேன். நான் போடவே மாட்டேன், அடம் பிடிக்கிறார். அது மாதிரி இருக்குமா இது போன நான் எனக்கு ஓகே சார், கடைசி வரைக்கும் போடாது சார். 6 நாள் அவர் அதையே போட்டு அதுலேயே வேவ்ஸ் எல்லா போட்ஸும் கிளாஷ் ஆகும்போது வேவ்ஸ் பயங்கரமாக தெரியும். இது அப்படி ஜம்ப் ஆகும் போன ரொம்ப அவ்வளோ ரிஸ்க்காக ரொம்ப ஈஸியாக ரிஸ்க் சாப்பிட்ட மாதிரியே பண்ணுறாரு. அதே மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்லி அப்ரோச், எல்லாருக்கிட்டையுமே ஒரு ஃப்ரெண்ட்லி அண்ணா இதுங்கண்ணா சரிங்கண்ணா ஓகேண்ணா அப்படின்னு பேசி எல்லாருக்கிட்டையுமே ஃபைட்டர்ஸுங்களுக்கு கூட அந்த டைமிங் அட்ஜஸ்ட் பண்ணி அது கொண்டு வர்றது. அப்புறம் நீங்கள் டான்ஸ் பார்த்தீங்கன்னா டான்ஸுக்கும் ஃபைட்டுக்கும் ஒரே டைமிங் தான் முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அந்த டைமிங் அவருக்கு இருக்கிறதுனால ரெண்டுமே ஈஸியாக இருக்குது. அஜித் சார் அது வேறு ஸ்டைல், ஒரு சக்னாரிஸு ஒரு அந்த மாதிரி ஒரு போல்டு அண்ட் பியூட்டிஃபுல் கேரக்டர் அது. நான் அவருக்கு எனக்கு அந்த ஃபைட் பண்ணலை, அவர் கூட ஃபைட் பண்ணியிருக்கேன் 2 படம், வில்லனும் ஆஞ்சநேயாவும். ஸோ ரொம்ப ஈஸியாக பண்ணுவார் அவர். வந்து அந்த டஃப்னஸ் அது வந்து அது அடித்தா அடி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போது ரஜினி சார் அடித்தார் அப்படின்னோன்னா ஓ நிஜமாக அடிக்கிற அப்படின்னு ஒரு ஃபீல் கொடுத்துருவார் அவர். அவர் முன்னாடி நிறைய ரிஸ்க் எடுத்திருக்காரு. என்கிட்டயே கூட நிறைய ஷார்ட்ஸுங்க பண்ணும்போது, இப்போ நான் ஹிந்தி அவர் பண்ணும்போது பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அப்போது நிறைய ரிஸ்க்கு. ஓடி வர வீல் புல்லக்காட் வீல் மேலே ஏறி சுற்றணும், அந்த மாதிரி ஷார்ட்லாம் என்ன பண்ணியிருக்காரு. ஸோ எக்கச்சக்கமாக ரிஸ்க் எடுத்திருக்காரு என்கிட்ட. விஜயசாந்தி ஒரு ஆக்ஷன் குயின் ஆக்கின்றதுல உங்களுடைய பங்களிப்பு பெருசு இல்லையா? ஆமாங்க சார், டெவில் சார், ஷீஸ் அ டெவில். அதாவது இதே தான் சார், இப்போ சல்மானுக்கு எப்படி சொன்னோமோ கரெக்ட் இதே தான். எனக்கு வந்து லேடி சூப்பர் ஸ்டார் ஆக்கணுன்றது ஒரு வேற ஒருத்தர்கிட்ட என்ன சேலஞ்ச் பண்ணியிருக்கேன். பண்ணி காட்டுறேன் பாரு அப்படின்னு ஒருத்தருக்கு சேலஞ்சு பாரு அப்படின்னு. என்ன அடிக்கிறாயா அப்படின்ற ஒரு கொண்டாட்டில் போதும், எமோஷ்னலாக ஸ்கிரிப்ட் வேணும், அவ்வளோதான் நமக்கு தேவை. ஸோ அடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி வேணும். இப்போவாது டபுள் கேபிள் இருக்குது சார், இந்த கேபிள் வந்து டபுள் இருக்குது. இப்போ எப்படி போடலாம்? ஆமாம். அப்போ சிங்கிள் கேபிள் தான். அந்த சிங்கிள் கேபிள் பீயிங் எ உமன் ஷி ஹேஸ் டு புட் அண்டர்நீத். அப்போ எப்படியெல்லாம் இருக்கும் சார், யோசிச்சு பாருங்கள். அது எவ்வளோ டிஸ்கம்ஃபர்ட்டு. நம்ம என்ன பேட் வைக்கிறோமோன்னாலும் சரி, மோஸ்ட்லி ஆல்மோஸ்ட் ஷீஸ் ஒரு ஆம்பளை மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவாங்க ஃபைட் பண்ணும்போது ஆகட்டும். அது இருக்கட்டும், நம்ம சொல்லிக் கொடுக்குறது அப்படி தான் கொடுக்கணும். நம்ம இப்படி தான் இருக்கணும். திஸ் இஸ் வாட். அடுத்தவங்க பயப்படணுன்னா நீ இப்படி தான் இருக்கணும். அந்த பயமுறுத்துறதுக்கு நீ இப்படி உங்கள் வாக்கை அப்படி தான் இருக்கணும். இந்த வாக்கை இப்படி வச்சுக்கோ, இவ்வளோதான் சொல்லுவோம். அந்த கண்ணாடியிட்டேருந்து அப்படி போயிட்டு உள்ளேருந்து கண்ணாடி எடுத்து உள்ளே காருக்குள்ளேருந்து இப்படி வெளில வந்து கமர் சால்ட் அடிச்சு இப்படி நிற்கணும் அப்படின் போது உள்ளே சுற்றி காருக்குள்ளே இப்படி போனால் தலை அடிக்கும், இப்படி வந்தால் இதெல்லாம் அவங்க யோசிக்கக்கூடாது. இதெல்லாம் நாம் பார்க்கணும். இது யோசிச்சாங்கன்னா டெஃபினட்டாக அடிப்படும். நான் நெகட்டிவ் ஃபஸ்ட் திங்க் பண்ணுவேன், பாசிட்டிவ் அப்புறம் தான் திங்க் பண்ணுவேன். இதில் அடிப்பட்டால் என்ன, இதில் வந்து என்ன வேணும், இங்கே என்ன வேணும், இங்கே என்ன போடணும், அங்கே இதெல்லாம் நான் யோசிச்சிட்டேன். கையை வச்சு பிடிக்கிறாங்கன்னா அந்த இடத்துல ஸ்க்ராப் இருக்கா, கையை கிழிச்சிருமா, அதை கூட யோசிப்பேன். ஒரு சின்ன எந்த துண்டு இருக்கா, துரு பிடிச்சது இருக்கா, அது கிழிச்சா என்ன ஆகும், இவ்வளவு யோசித்து சேஃப்டி பண்ணிவிடுவோம். இப்போ கூட ஒரு பேட்டியில் சிரஞ்சீவி சொல்லியிருந்தார், டார்சான் படம் இருந்தால் காட்டில் இருக்கிற ஒரு டார்சான், அவன் எப்படி சார் மாமலை குத்த முடியுமா? ஸோ அவன் அப்படி தான் புலி மாதிரி தான் ரியாக்ஷன் வந்து ஒரு பஞ்சாப் வீசி தான் அடிப்பான். ஸோ இந்த மாதிரி அடிக்கும். இது வந்து ஃபைட் தான், நாளைக்கு ஃபைட்டு முடியும், ராத்திரி ரிஹர்சல்.
சாவடிச்சிடுவார் அவர். இங்கே இப்போ சொன்னார் அவர், ஷூட்டிங்கை முடிச்சுட்டு வந்தேன் அம்மா அன்றைக்கி பகலெல்லாம் பிச்சு எடுத்துருப்பார். எப்பாடா நான் படுத்தலாண்ணா ரேசல் இருக்குவா அப்படின்னுவார். ஸோ இது வந்து சேலஞ்சிங். இப்படி ஒரு நம்ம ஃபைட்டை இந்த ஹீரோ கேரக்டர் இப்படி தான் இருக்க போகுது கடைசி வரைக்கும், கிளைமேக்ஸ் வரைக்கும் மாற போகிறதே இல்லை. அவர் யாரும் ட்ரெயின் பண்ண போகிறதில்ல. இப்போ அடிவம்பிள்ளை எம்ஜிஆர் இப்படி நடந்து வந்தாருன்னா அது வந்து கேரக்டரைசேஷன் தான் தானே மாறினார். ஃபாரினில் டார்சான் படம் எடுத்தாலும் இங்கே முடி நிறைய பணத்தை க்ளீன் ஷேவ் பண்ணியிருப்பாங்க. அது மாதிரி எப்படி பண்ணுறான்னு தெரியும், அந்த பிளேடு எங்கே கிடைக்குதுன்னு தெரியவே தெரியாது. அந்த வழி தான் எடுத்துக்கிட்டாங்க. பட் யூ ஹாவ் டு பி அ கேரக்டரைசேஷன். இந்த கேரக்டரைசேஷனை நீ பண்ணால் புதுசாக தெரியும். நீ நிறைய ஃபைட் பண்ணி பார்த்துட்டோம். நீ மரம் ஏறினா கூட இப்படி தான் மரம் ஏறணும், அப்படி வந்தால் தான் அது செட் ஆகும். அப்படி அந்த மாதிரி தான் இந்த அம்மாவுக்கும் ரிஹர்சல் ராத்திரி. இப்போவும் சார் ரிஹர்சல் இல்லாமல் நான் ஷூட் பண்ண மாட்டேன். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் பார்த்துருங்க, பண்ணிவிட்டு நீ என்ன பண்ண போகிற. அதே மாதிரி ஃபஸ்ட்டு எனக்கு கதை கேட்ட உடனே டைரக்டர் நீங்கள் அப்படின்னா அந்த ஒரு சுச்சுவேஷன் இந்த ஃபைட்டு அப்படின்னா ஒரு 10 சுச்சுவேஷன் சொல்லுவேன், பிடிக்கல 100 சொல்லுவேன். முதல்ல உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணிவிடுவேன். இப்படி வந்து இப்படி பண்ணி இப்படி போய் இப்படி வந்தேன் சார் அப்படி சார். அப்போ இந்த பொண்ணு போனேன் சார், அவங்க அந்த ஞாபகம் வந்தது சார், அடித்தான் சார் அப்படின்னு நம்ம சொல்கிறது அவங்க எஃபெக்டாக உணரணும். உணர்ந்து இல்லை மாஸ்டர் வேறு எதாவது ஒன்று சொல்லுங்கள் மறுபடியும் சொல்லணும். ஃபஸ்ட்டு டேரக்டரை திருப்திப்படுத்த பிறகு மொத்த குருவையும் உட்கார சொல்லுவேன். அசிஸ்டன்ட் டேரக்டரில் எத்தனை பேரையும் இதில் ஏதாவது ஃப்ளா இருந்தால் இப்போ சொல்லிடுங்க. இதெல்லாம் கேட்டப்பறம் தான் தயாரிப்பாள்கிட்ட போய் இதை எடுத்தால் இத்தனை நாள் ஆகும், அப்புறம் வந்து முடியாதுன்னு சொல்லாத. முடியலன்னா இப்போ சொல்லி 2 நாள் எடுக்கணுமோ 5 நாள் எடுக்கணுமோ, அப்புறம் வந்து சொன்னால் இது முடியாது. கரெக்ட். இப்போ சொல்லிவிடு. ஒரு தடவை டிசைட் பண்ணால் என் பேச்சை நானே கேட்க மாட்டேன். அது என் ஒரிஜினல் டைலாக் சார். அது பூரி அதை தூக்கி வச்சார் டைலாகில். நான் எல்லாருக்கும் சொல்கிறது, நான் ஒரு தடவை டிசைட் பண்ணாலும் என் பேச்சை நானே கேட்க மாட்டேன், தயவுசெய்து நீ இதை சொல்லிவிடுங்க. ஒரு நாள் ரிஹர்சல் இருக்குது வந்துட்டு போய்டு அப்படின்னுவோம். 5 நாள் ரிஹர்சல் இருக்குது. அது ரொம்ப டென்ஷன். கிளைமேக்ஸ் தான் ஒரு 5 days ரிஹர்சல். எல்லாத்தையும் பார்த்துட்டோம்னா ஸ்பாட்டில் டிஸ்கஷன் இருக்காது. அவங்களுக்கும் தெரியும் இதான் நடக்க போகுது அடுத்துன்னு. அப்போ டப்புன்னு போயிடும். ஸோ வேஸ்டேஜ் இல்லை, யாருக்கும் எந்த டென்ஷன் இல்லை. எவ்ரி டைரக்டர் நோஸ், கேமராமேன் நோஸ், எவ்ரிபடி நோஸ். நண்பர் பேசிட்டு வணக்கம் சார். வணக்கம் சார். விஜயன் சார் வணக்கம். வணக்கம் சார். நீங்கள் அஜித்குமார் சாரோட வந்து வில்லன் படத்தில் ஆக்ட் பண்ணியிருப்பீங்க தானே? ஆமாங்க. அந்த அனுபவங்களை கொஞ்சம் சொல்லுங்களேன். அவருக்கு கூட பண்ணது அந்த சீன் ஆகட்டும், ஆக்ஷன் ஆகட்டும், எல்லாமே அவரும் அந்த கேரக்டரைசேஷனை ரொம்ப பார்ப்பார். அவர் பார்த்துட்டு அந்த விரலை நறுக்கிட்டு கிளைமேக்ஸ் ஃபைட்டுக்கு வருவார் பாருங்கள். ரவிக்குமார் சார் ஒன்று மாத்திரம் தெளிவாக சொல்லிட்டார், நல்லா இருக்கிற கேரக்டர் இந்த வில்லனை சாவடிக்கூடாது, இந்த கேரக்டர் தான் சாவடிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்போ தான் அதில் பண்ணி அந்த விரலை வெட்டிக்கிட்டு இப்படி வராரு மாஸ்டர். ஸோ வந்து அடிப்பார். அதில் ஒரு ஷாட்டிங் அடித்து தப்புன்னு தூக்கி அடிப்பார். அடித்தா நான் கண்ணாடி உடச்சிட்டு போனோம். ஸோ எல்லாம் ரெடி பண்ணிட்டு நான் புள்ள போகிறேன், டூப்பு வச்சு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க புள்ள கனல் கண்ணன் அப்படின்னு. என்ன விஷயம் அப்படின்னு. டூப்புன்னு நான் பண்ணுறேன், பணத்தை அவருக்கு கொடுத்துரு, டூப்புக்கு நான் பண்ணிடுறேன் அப்படின்னு ரெடியாக. இவர் வேணான்றார் அஜித் சார். சார் ஒன்றும் இல்லை சார், நான் பண்ணிவிடுவேன் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். சார் ஹீரோங்களே நான் பண்ண வைக்கிறேன், அப்புறம் நான் பண்ணலாம் நல்லா இருக்காமா சார் எப்படி சார் அப்படின்னு. இல்லை மாஸ்டர் வேணாம் மாஸ்டர் இல்லைன்னு. ரெடின்னு ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் அப்படின்னு ஓடிச்சு. இதில் என்னாச்சுன்னா இப்போ நாங்கள் பண்ணும்போது ஃபைட்டராக பண்ணும்போது என்னென்னா முகத்தை க்ளோஸ் பண்ணிட்டு மூஞ்சி தெரியாத இப்படி போயிடுவோம். ஆமாம். இப்போ நான் ஆர்டிஸ்ட், என் மூஞ்சி தெரியும் இல்லை, கண்ணாடி தான் உடைச்சேன், கிழிஞ்சு போச்சுங்க. இது பாருங்க டாராக விட்டு போச்சு 11 தையல். ஸோ போய்ட்டு கிழிஞ்சு ரத்தமாக அப்படி ஊற்றுது. இப்போ கூட ஷார்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்படி பீச்சு அடிக்குது. இவர் கையெல்லாம் நடிங்க போச்சு சார் அஜித் சாருக்கு. மாஸ்டர் சார் ஒன்றும் இல்லை சார், இது என்ன பாருங்கள் நான் வரேன் அப்படின்ட்டு டப்புன்னு ஏறி வண்டி ஏறி போடா அப்படின்னு போய் அங்கே போனதே தேயிலை பொடியான்னு அவன் பயப்படுறான். என்ன சார் கொடுத்தியா போடியா தெய்யறா டக்கு தேயிலை போட்டு அது மேலே ஒரு பிளாஸ்டிக் போட்டு பேன் கேக் அப்படி போட்டு ரெடி சார்ண்ணா. மாஸ்டர் என்ன இந்த கொடுமை என்னால் பண்ண எப்படி மாஸ்டர் நீங்கள் அப்படி இல்லை. அப்படி ஒரு அவர் நடுக்கம் வந்ததே அவங்க இப்போவும் என்னால் மறக்க முடியலைங்க. ஒரு கோ ஆர்டிஸ்ட்டுக்கு இப்படி அடிப்பட்டால் எப்படி தான், அதாவது அவருக்கு அடிப்படாமல் சேஃப்டி அவர் டேபிள் மேலே அவர் அடி போனோம். நான் இப்படி வந்தேன் மாஸ்டர்னு கேட்டார். இல்லை சார் நீங்கள் தான் பண்ணீங்க, நான் ஒன்றும் பண்ணவே இல்லையா அப்படின்னு. இன் தட் வே மற்றவங்களை பண்ணுறதை வந்து ரியாக்ட் பண்ணி. இப்போ அவர் நீங்கள் ரேஸில் வந்து வண்டி டாப்பில் ஆகி அப்படி போய் போடுறத நீங்கள் பார்க்குறீங்க அஜித் சாருக்கு இல்லைங்களா. அப்போ இருக்கிற டென்ஷனை விட அடுத்தவனுக்கு அடிப்பட்ட டென்ஷன் இருக்குது பாருங்கள், அதுதான் அவருக்கு ஜாஸ்தியாக தெரியும். தனக்கு அடிப்படுறதுக்கு டென்ஷனாக மாட்டார். இப்போவும் பாருங்கள் ஃபைட்டர்ஸ் அடிப்பட்டு ஊந்தோன்னு போய் அவனை போய் பிடிப்பார், பிடிச்சி தூக்கி கொண்டு வந்து உட்கார வைப்பார். அடிப்படிச்சா டாக்டர்கிட்ட போனோமா. அதுதான் ரியல்
ஒரிஜினலாக ஒருத்தன் கலைஞன் அவ்வளவுதான். ஒரு அந்த அவனுக்கு அதுதான் தெரியும். தட் வே ஹீ இஸ் த மாஸ்டர் இன் த ஹார்ட்ஸ். ரொம்ப நன்றி சார், வணக்கம். நன்றி நன்றி. பல திரைப்படங்கள் நடிச்சிருக்கீங்க, பல திரைப்படங்களுக்கு வந்து ஸ்டண்ட் மாஸ்டர் வந்திருக்கீங்க. எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? எனக்கு பீங் எ டெக்னீஷியன் சார், ஆல்வேஸ் நடிக்கிறது ஓகே, பட் இட் இஸ் நாட் ஒரு ஃபுல்ஃபில்னஸ் அப்படின்றது வந்து எனக்கு டெக்னீஷியனாக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இது வந்து நான் புதுசாக கற்றுக்கிறேன், 4 பேர் கற்றுக் கொடுக்குறேன், அவ்வளோதான் விஷயம். நான் வந்து 10 விஷயத்தை கற்றுக் கொடுக்குறேன், ஒரு விஷயத்தை ஒரு நாளைக்கு நான் கற்றுக்கிறேன். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். பிகாஸ் எவ்ரிடே டெக்னாலஜி மூவ் ஆகிட்டே இருக்குது. இப்போது எனக்கு என்ன கை துடிக்கும், நம்ம நெட்டை எடுத்து பார்த்து இன்றைக்கி என்ன லென்ஸ் வந்திருக்கு, இன்றைக்கி என்ன இது வந்திருக்கு, ஸோ இதெல்லாத்தையும் யோசித்து இந்த லென்ஸுக்கு இந்த உளோண்டுக்கு என்ன பண்ணுறது அப்படின்ற விஷயத்த நுணுக்கங்களை பார்த்தா வந்துக்கிட்டே இருக்குது சார் டெக்னாலஜி. ஒவ்வொரு இப்போ பேசிக்கிட்ட நேரத்தில் 10 வந்திருக்கும். ஸோ இதெல்லாம் நான் வந்து ஆக்டிவேட் பண்ணணும். எனக்கு வின்சன் சார் சொல்லுவார், சார் ஸ்ரீதர் சார் அவர் காம்பினேஷன்லாம். ஸோ தோஸ் டேஸ் அவரை மாதிரி யாரும் வைக்கவே முடியாது பிளாக்கை. ஆமாம் அது சார் நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்க இன்னும் சாங்கில் ஜெமினி கணேசை பாடிக்கிட்டே இருப்பார். பாரதியை டைவ் பண்ணுவாங்க, அப்படியே கேமரா உள்ளே போவோம், பாதி ஃப்ரேமு அந்த மாதிரி நீச்சல் அடிச்சுடுவாங்க, அவர் பாடிக்கிட்டே மேலே வருவார். பாதி தோஸ் டேஸ் இமேஜின், நோ பிளிம்ப், நத்திங், ஒன்றுமே இல்லாமல் சிம்பிளாக எடுத்துட்டார் சார். அதை நான் நோண்டி 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 பார்த்து 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 அதுக்கப்புறம் அதில் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நானும் அவரும் சேர்ந்து படம் பண்ண வேண்டிய சூழலாம் வந்தது. இப்போ நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அவர்கிட்டையும் இந்த தேடல் இருந்தது சார். ஒரு நாள் ராத்திரி 12 மணிக்கு கூப்பிட்டு, விஜய் வாங்க ப்ளீஸ் கம் கம் கம்ன்றாரு. என்ன கண்ணு சார், என்ன போகிறேன், என்ன சார் படத்தை போட்டு காட்டி, ஏன்னா அவர் நான் மாஸ்க் நல்லா பண்ணேன்னு அவருக்கும் தெரியும், நான் பண்ணும்போது நீங்களே பண்ணுங்கன்டுவார் என்ன. அப்போ அது காட்டுறாரு. காட்டினா ஒருத்தன் ஒரு சிம்பிள் ஷாட்டு, கேமரா ஸ்டடியாக இருக்குது, ஒருத்தன் வரான் ரெட் ஷர்ட்டோட உள்ளே என்ட்ராகி இதில் தலை வர்றான். அதே இப்போது அந்த மிரரில் அந்த இமேஜ் இருக்கும் இல்லையா, அது ப்ளூ ஷர்ட் போட்டிருக்கு. ஸோ ப்ளூ ஷர்ட் போட்டு அது வாருது. இதில் என்ன பெரிய விஷயம், இது கூப்பிட்டார் நம்மளை அப்படிங்கிற மாதிரி யோசித்தேன். இது வாருது. இவன் என்னென்ன பண்ணாலும் கரெக்டாக டைமிங் அதுவும் பண்ணுது, சேம் டைமிங் எல்லாம் பண்ணிவிட்டு பண்ணி 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 அதுக்கப்புறம் சென்ட் எடுத்தான், டக்குன்னு அடித்தான், அடித்து வச்சான். இப்போ தான் டென்ஷன் ஆச்சு. அந்த பாட்டில் கட்டக் 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 வச்சா அது நிற்கலை சார், அது ஆடுது. இவன் வெளில போனால் அவன் கண்ணாடி விட்டு இறங்கி அவனு வெளில போகிறான். இதான் ஷார்ட். இது என்ன சார், இது எப்படி பண்ணா சொல்லு அப்படின்றார். என்ன சார் இது தலைவலி சார், நீங்கள் நம்ப மாட்டீங்க, விடிய உட்காந்து யோசிக்கணும் சார் எப்படி எடுத்தா இந்த ஷார்ட்டை. ஏன்னா இந்த சென்ட் பாட்டில் ஆடலாம் பண்ணலாம், இது மாஸ்க் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம், பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் இது டைம் இப்போ அந்த அதுவே கஷ்டம்தான். ஏன்னா அப்போயே நம்ம கேட்டில் மார்க் பண்ணிவிட்டு நம்ம கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் அந்த கேரக்டர் அதே டைமிங்க்கு 1 2 3 5 6 7 8 9 10 ட்ரில் மாஸ்டர் மாதிரி சென்ட் அடிக்கிறது எல்லாத்தையும் ரிப்பீட் பண்ண சொல்லணும், சவுண்டை ரிப்பீட் பண்ணி. அது உங்களுக்கு தெரியும், அது எவ்வளோ கஷ்டன்றது உங்களுக்கு தெரியும். ஆனால் இப்போ ரொம்ப ஈஸி, அதை எடுத்துகிட்டு எப்போ நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம், எழுதிங்களா, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. இது என்ன கதை இது, அப்படி இப்படி ஆடும்போது எப்படியும் வெளில வந்தான். இது நின்னா கட் பண்ணுறது இடம் வேணும்ல. அதுக்கப்புறம் நோண்டி 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 பார்த்தா ஒரு இடத்துல டக்குன்னு அப்படி போய் ஒரு சவுண்டு டங்குன்னு வச்சா பாருங்கள் சார், அந்த சவுண்டு டிஸ்ட்ராக்ட் பண்ணி சார் நம்மளை. சவுண்டையும் கட்டிங்கும் கனெக்ட் பண்ணி அப்படின்னு 4 ஃப்ரேம்ஸ் ஃப்ரீஸ் பண்ணிட்டான். அதை 4 ஃப்ரேம் ஃப்ரீஸ் தெரியாது, தடக்கணுன்னு அது கரெக்டாக அதை அந்த கேரக்டரை எடுத்து முடிச்சிட்டான். இல்லை அவருக்கு கடைசியில் கூட அந்த அவ்வளோ வயசாகி கூட அந்த இடத்துல விடலை சார். என்ன ஏன்னு கரெக்ட் இதான கரெக்ட் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு தேடல் வந்து இன்றைய டெக்னாலஜி என்ன இருக்குது, நாளைக்கு என்ன நீ ஏன்றாங்க, இன்னும் கொஞ்ச நாளில் ஊற்றிக்கும், அப்போ அடுத்து இது என்ன வரப்போகுது அப்படிங்கும்போது அதுக்கு அடுத்த சாப்பாடு என்ன, நமக்கு புது சாப்பாடு எப்படி கிடைக்கும். அந்த தேடல் இருந்தால் அதை தேடிட்டு இருக்கிறதுனால ஐ லவ் டு பி அ டெக்னீஷியன். உங்கள் அசிஸ்டன்ட் பல பேர் கொரியோகிராஃபராக இருக்காங்க. யாரெல்லாம் உங்கள் அசிஸ்டன்ட் இன்றைக்கி சினிமா உலகத்தில் பிரமாணமாக இருக்காங்க? இன்றைக்கி இப்போ இதுவாக இருக்கிறது கமல் சாருடைய படத்தை டைரக்ஷன் லெவலுக்கு போயிட்டானுங்க, அன்பறிவு 2 பேரும். ஸோ சார் சூப்பர் மாஸ்டரை தவிர மிச்சம் எல்லாம் ஆல்மோஸ்ட் நம்ம ஆளுங்க தான் சார். நம்மகிட்ட இருந்தவங்க சூப்பர் மாஸ்டரும் ராக்கி ராஜேஷ் அவங்க 2 பேரும் அப்படி இருந்தாங்க. மிச்சம் எல்லாருமே நம்ம தொண்ணூத்தொட்டு எங்கள் அப்பாவுடைய சிஷ்யருக்கு தான் எல்லாரும் அப்படி வந்தவங்க. ஸோ அதுக்கடுத்து ஏன்னா அப்பா அது எம்ஜிஆர் திடலில் கொடுத்து இங்கே ட்ரெயின் பண்ண எல்லாரையும் சொல்லி ட்ரெயின் பண்ண வச்சு அதுக்கப்புறம் யூனியன் வந்து அப்படி வந்தது தான் ஸ்டண்ட்டு. இன்றைக்கி அன்பரி வந்து தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான ஸ்டண்ட் கலைஞராக இருக்கார். உங்களுடைய அசிஸ்டண்ட்களோட இப்போ அவங்க ஸ்டண்ட் சீக்வன்ஸில் ஷூட் பண்ணுறாங்கல்ல, அதை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணுறது உண்டா நீங்கள்?
போவோம் சார், ஆனால் ஜாலியாக பேசிக்குவோம். அது இங்கேருந்து சார் 3 நாள் ஏதாவது கட் அடிச்சு எங்கேயாவது ஒரு நாட்டுக்கு போயிட்டு அங்கே உட்காந்து பேசிட்டு அப்படி வருவோம். அவ்வளோதான். அன்பறிவு பண்ணதில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சீக்வன்ஸ் எது சொல்லலாம்? அன்பறிவு பண்ண படத்தில் எல்லாமே நல்லா பண்ணுறானுங்க. பண்ணுறதுல எந்த தப்பு சொல்ல முடியாது. பிகாஸ் ஸ்கிரிப்ட் அவ்வளோதான் கேட்குதுன்னு போது அதுக்கு மேலே போகிறாங்க அவங்க. எனக்கு பிடிச்சதுலேயே இவர் லோகேஷோட ஃபஸ்ட்டு ஃபிலிம் அந்த அது மட்டும். அதுக்கடுத்து கைதியில் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. கைதியில் அது அந்த மூங்கிலாம் வந்து அடிக்கிறது அது ஒரு டிப்பிக்கல் ஆக்ஷனாக இருந்தது அது. ஸோ அந்த மாதிரி ஒரு ரியலிஸ்ட் எனக்கு எப்போவுமே இந்த கிளாஸ் மாஸ் ரொம்ப பிடிக்கும். எனக்கு இந்த மாஸுன்றதை விட நான் எதுவுமே தெலுங்கு சொல்கிறேன்னு நீங்கள் நினைக்காதீங்க. இப்போது உதாரணத்துக்கு சொல்கிறேன்னா, இப்போது சிரஞ்சீவியோட ஒரு ஃபைட்டில் ஷார்ட்டு வச்சாச்சு. இப்போ வில்லன்ஸ் வராங்க, இந்த மடிங்க டக்கு 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 மடிக்கிறார், இந்த கையை மடிங்க, காலரை தூக்குங்க, கிட்டாரை ஹீரோயின்ட்டு கொடுங்க, பின்னாடி வான்னு சொல்லுங்கள், எல்லாம் பில்டப் இவருது எடுக்கிறேன், அவங்க ஓடியாராங்க அப்படி பாருங்க. கிட்ட வந்தாங்க, ஓடுங்கன்னு. ஷாக் ஆகிட்டார், அப்படியே நின்ட்டார். என்ன ஓடுங்கன்னு எனக்கு ஒரு கொஞ்சம் டைம் சார் கேரவனுக்கு போயிட்டார். 1 மணி நேரம் வரல. அப்புறம் நான் போனேன், என்ன பிரச்சனை இல்லை, இந்த உலவுக்கு நான் ஒரு பெரிய ஆளாகிட்டேன், மெகாஸ்டார் லெவலுக்கு வந்துட்டேன், எல்லாத்துக்கும் நீங்களும் காரணம் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆக்ஷனில் இவ்வளோ பேர் ஆக்ஷன் எடுத்துகிட்டு இவங்க வந்தால் நான் ஓடினா நல்லா இருக்குமா. ஆடியன்ஸ் பல்ஸை பார்த்துட்டு இருக்கேன். சிரஞ்சீவி சென்டர்ஸ் இருக்காங்க, அவங்க இப்படி உட்காந்து பார்த்துட்டு அது அவங்க வராங்கன்னு, என்ன இவன் வரான் நீங்கள் இப்படி மடிக்க ஆரம்பித்த உடனே அப்படியே பின்னாடி போவான். கிட்டாரையும் கொடுத்துட்டியா, பின்னாடி போக சொல்லிட்டியா, சண்டை தான் ஆரம்பிச்சிட்டானுங்க. சிரஞ்சீவி ஓடுறானா, எனக்கு அது வேணும் சார். சிரஞ்சீவி அடிக்க போகிறானா, சிரஞ்சீவி ஓடுறான், இன்னும் அவனுங்களை பார்த்து ஓடுறான். எதுக்கு ஓடுறான் சிரஞ்சீவி? சரி, தட் வாட் எனக்கு என்ன தெரியுதுன்னா சார், நீங்கள் உங்களுக்கு எனக்கு டிஃப்ரெண்ட்டு. இந்த மடிச்சிங்க, வில்லன் வரான், இதை பண்ணிங்க, வில்லன் வரான். இல்லை சார், இதை மடிச்சிங்க, ஆடியன்ஸ் ரியாக்ஷன், இதை மடிச்சிங்க, ஏ சென்டர் ரியாக்ஷன், இதை மடிச்சிங்க, பி சென்டர் ரியாக்ஷன், இதை இன்டர்கட் பண்ணுறேன். நான் அதை இன்டர்கட் பண்ணலைன்னு சொன்னேன். இது ஒவ்வொன்றும் யோசிச்சா தான் சார் நமக்கு புதுசாக கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்கவே கிடையாது. சல்மான், நீங்கள் இந்த ஓடுற பிளாட்ஃபார்மில் ஓடி போய் அந்த பிளாட்ஃபார்ம் போகும்போது சண்டை முடிஞ்சிடணும். கதை சொல்லணும்னா பண்ண மாட்டீங்களா? இல்லை சார், கதை இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம் சார், நீங்கள் பண்ண வேணாம் போங்கன்ட்டு. அவன் கேன்சர் பேஷண்ட் தான் எப்படி எடுப்ப போயிட்டேன்னு கேட்டார். ரொம்ப சிம்பிள் சார். ஃபஸ்ட் டைம் இந்தியாவிலேருந்து போன ஒரே ஒரு டைரக்டர் அவர் தான், வேறு யாருமே கிடையாது. புட்டண்ணா கனகர். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.